விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது போட்டியின் நிறைவுக்கு வந்திருக்கிறது. மழையினுடைய குறுக்கீடு காரணமாக தடைப்பட்டிருந்த இந்த போட்டியை டக்வர்த் லூயிஸ் முறை மூலமாக பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் துடுப்படுத்தாடியிருந்த பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் 274 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. நான் ஏற்கனவே இந்த வீரரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். பாகிஸ்தான் தேசிய தேர்வாளர்கள் இவர் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று. இதன் அடிப்படையில் இப்போது பங்களாதேஷ் தொடரிலே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாஸ் சதகத் 46 பந்துகளில் 75 ஓட்டங்களை விளாசினார். சல்மான் அலியகா 62 பந்துகளில் 64 ஓட்டங்கள், ரிஸ்வான் 59 பந்துகளில் 44 ஓட்டங்கள், ரிசாட் ஹுசைன் 56 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், மஹதி ஹசன் மிராஸ் 10 ஓவர்கள் 34 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், முஸ்தாபிஸ் ரஹ்மான் 9 ஓவர்கள் 58 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். பதிலளித்த பங்களாதேஷ் 29.3 ஓவர்களில் 114 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது. முதலாவது போட்டியில் பாகிஸ்தான் 114 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இப்போது பங்களாதேஷ் இரண்டாவது போட்டியில் 114 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. லிட்டன் தாஸ் 41, அதே போன்று ஹிரிடோ 28, அஃபீப் ஹுசைன் 14, மாஸ் சதகத் 5 ஓவர்கள் 23 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், ஹரிஸ் ரவுஃப் 3, அதே போன்று சஹின் ஷா அஃப்ரிடி 22க்கு 2, டக்வர்த் லூயிஸ் முறை மூலமாக 128 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே ஒரு இமாலய வெற்றி ஒன்றை ஷஹின் ஷா அஃப்ரிடி தலைமையிலான பாகிஸ்தான் அணி பெற்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் மிகச்சிறப்பாகத்தான் இருந்தது பாகிஸ்தானுடைய இன்னிங்ஸ். முதல் 11 ஓவர்களில் 103 ஓட்டங்களை விளாசினார்கள். மாஸ் சதகத்தினுடைய இன்னிங்ஸ் தான் அதற்கு காரணம். அதற்கு பின்னர் வந்து 34.3 ஓவர்களில் 171 ஓட்டங்களுக்கு பாகிஸ்தான் அணி சகல விக்கெட்டுகளையும் பறிகொடுத்த நிலையில் பாகிஸ்தானுடைய இன்னிங்ஸ் நிறைவுக்கு வந்திருந்தது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். தன்னுடைய இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் விளையாடி இருக்கின்ற மாஸ் சதகத் ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்கிறார். ஆட்டநாயகன் விருதை வென்றதற்கு பின்னர் அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பந்து வீச்சை பார்க்கிற போது வர்ணனையாளர்கள் இன்று அதிகம் வியந்து பேசியிருந்தார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். மாஸ் சதகத்துக்கு வாழ்த்துக்கள். இன்று கிரிக்கெட் உலகில் அதிகம் பேசு பொருளான ஒரு விஷயம் கொண்டு இடம்பெற்றது. ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் என்கின்ற பதம் அதிகமாக உச்சரிக்கப்பட்டது. என்ன நடந்தது என்று சொன்னால், இன்று 2 விக்கெட்டுகளை 34 ஓட்டங்களுக்கு மஹதி ஹசன் மிராஸ் கைப்பற்றியிருந்தார். மிகச் சிறப்பாகவும் சிக்கனமாகவும் இருந்தது. சல்மான் அலியகா மற்றும் ரிஸ்வான் ஆகியோர் துடுப்படுத்தாடி கொண்டிருந்த போது ஸ்ட்ரைக்கர்ஸ் முனையிலே ரிஸ்வான் இருந்தார், நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்டிலே சல்மான் அலியகா இருந்தார். தட்டிவிட்ட பந்து அப்படியே அந்த பந்தை பிடிப்பதற்காக மஹதி ஹசன் மிராஸ் முற்பட்ட போது அந்த பந்து என்ன நடந்தது என்று சொன்னால், சல்மான் அலியகாவினுடைய கால்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டது. சல்மான் அலியகா நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்டிலிருந்து கொஞ்சம் ஓட்டம் வருவதற்கு முற்பட்டு கிரீஸுக்கு வெளியிலே இருந்தார். அப்போது தட்டு தடுமாறி கொண்டிருந்த சல்மான் அலியகா அந்த பந்தை கிரீஸுக்கு வெளியில் இருந்து மஹதி ஹசன் மிராஸ் எடுப்பதற்கு அவர் வழிவகுத்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட மஹதி ஹசன் மிராஸ் ரன் அவுட் செய்தார். கிரிக்கெட் விதிமுறைகளின் பிரகாரம் அது ரன் அவுட் தான். ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் என்கின்ற அடிப்படையில் பார்த்தால் அந்த பந்தை எடுப்பதற்கு சல்மான் அலியகா வழிவிட்டார். ஆகவே அவரை ஆட்டமிழக்க செய்திருக்க கூடாது என்கின்ற கதைகளும் இருக்கின்றன. போட்டிக்கு பிந்தைய கருத்துக்களை பகிர்கின்ற போது மஹதி ஹசன் மிராஸ் சொல்லியிருக்கிறார், நான் பந்தை நோக்கி பந்தை பிடிப்பதற்கு நான் முற்பட்டு என்னுடைய கவனத்தை செலுத்தினேன். சல்மான் அலியகா ஓட்டத்தை பெறுவதற்கு அவருடைய கரிசனையை செலுத்தினார். ஆகவே அவர் ஓட்டத்தை பெறுவதற்காகத்தான் கிரீஸை விட்டு வெளியிலே நின்றார். நான் பந்தை தேடி நான் ஓடிப்போனேன். பந்து என்னுடைய கைக்கு கிடைத்த போது நான் ரன் அவுட் செய்தேன். இதிலே ஒன்றும் விமர்சனம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். ரமேஷ் ராஜா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், நான் இம்ரான் கானுடைய தலைமையில் ஏராளமாக கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன். இம்ரான் கான் வெற்றி என்பதையும் விட இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் உணர்வோடு கிரிக்கெட்டை மதித்து ஆட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு அதிகம் போதித்து ஒருவர். ஆகவே அந்த விடயங்களிலே நான் மிகப்பெரிய அளவிலே கவனத்தோடு இருப்பவன் என்று மஹதி ஹசன் மிராஸ் இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இதே போன்று இந்த 100க்கான ஆக்ஷன் நேற்றைய நாளிலே இடம்பெற்றிருந்தது. பாகிஸ்தானிய வீரர்களை இந்திய உரிமையாளர்களை கொண்டிருக்கின்ற அணிகள் எதுவும் ஏலத்தில் எடுக்காது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் கூட சன்ரைசர்ஸ் காவ்யா மாறன் கொண்டிருக்கின்ற 7 அணி சன்ரைசர்ஸ் அணி இப்போது இந்த அப்ரார் அகமடை ஏலத்தில் எடுத்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதே போன்று உஸ்மான் தாரிக்கும் இன்னும் ஒரு அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். 2 பாகிஸ்தான்
பாகிஸ்தானியர்கள் ஏலத்திலே புறப்பட்டிருக்கிறார்கள். பல சாயிம் அயூப் உள்ளிட்ட பல வீரர்கள் ஏலத்திலே அன்சோல்ட் ஆகியிருந்தார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இது தொடர்பிலே டேனியல் விட்டோரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய தலைமை பயிற்சியாளரும் ஏலத்தினுடைய முக்கியமான ஒருவராகவும் இருந்த டேனியல் விட்டோரி சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு எழுத்து மூலமாகவும் அல்லது எதுவிதமான அறிவித்தல்களும் வரவில்லை பாகிஸ்தான் வீரர்களை நாங்கள் பெறக்கூடாது என்பது தொடர்பில். ஆனால் ஆதில் ரஷீட்டை இங்கிலாந்து வீரர் அவரை நாங்கள் தவற விட்டு விட்டோம். ஆதில் ரஷீட்டை நாங்கள் தவற விட்டு விட்டதற்கு பின்னர் சில வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளர்கள் மீது எங்களுக்கு ஆர்வம் இருந்தது. அதிலே அப்ரார் அகமடும் ஒருவர். ஆகவே நாங்கள் நிலைமையை கருத்தில் கொண்டு நாங்கள் அப்ரார் அகமட்டை நாங்கள் அணிக்காக பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி டேனியல் விட்டோரி சொல்லியிருக்கிறார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய சமூக வலைத்தள கணக்குகள் முடக்கப்பட்டு பல சர்ச்சைகளும் சிக்கல்களும் அவர்கள் மீது மிக பெருமளவிலான பழி வார்த்தைகள் திட்டி தீர்க்கப்பட்டு கொண்டிருப்பதையும் சமூக வலைத்தளங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த உலகக்கிண்ண போட்டிகளுக்கு முன்னதாக முஸ்தாபிசுர் ரஹ்மானை IPL போட்டிகளிலே ஈழத்திலே கொல்கத்தா பெற்றுக்கொண்டது. அப்போது இந்த பங்களாதேஷிலே நடைபெற்ற சில பிரச்சனைகள் காரணமாக பங்களாதேஷ் வீரர்களை இந்தியாவிலே விளையாட அனுமதிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆகவே ஏலத்திலே ஒரே ஒரு வீரர் முஸ்தாபிசுர் ரஹ்மான் மட்டும்தான் ஏலத்திலே இருந்தார். ஆகவே முஸ்தாபிசுர் ரஹ்மானை விடுவித்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அதிலிருந்து தான் இந்திய கிரிக்கெட் சபைக்கும் இந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கும் முருகல் நிலைமை ஆரம்பித்தது. உலக கிண்ணத்திலே விளையாட மாட்டோம் என்று சொன்னார்கள், பாய்காட் செய்தார்கள். இதன் காரணத்தால் ஸ்காட்லாந்து அணிக்குழு உலக கிண்ணத்துக்கு உள்வாங்கப்பட்டது. இப்படியான பல பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளி இந்த முஸ்தாபிசுர் ரஹ்மான். அவர் IPL ஏலத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கு பின்னர் அந்த கொல்கத்தா அணி அவரை விடுவித்தது. இப்படி தொடங்கிய சர்ச்சை தான் அத்தனைக்கும் காரணம். இப்போது இந்த முஸ்தாபிசுர் ரஹ்மானுக்கு பதிலாக பிளெஸிங் முசர்பானே ஜிம்பாப்வேயினுடைய வெகுப்பந்து வீச்சாளர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக கொல்கத்தா அறிவித்திருக்கிறது. இதில் இன்னொரு சர்ச்சைக்குரிய விஷயம், இஸ்லாமாபாத் அணிக்காக இந்த முசர்பானி பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். அவர் அதனிலிருந்து விலத்தி கொண்டுதான் இப்போது பாகிஸ்தான் சூப்பர் லீக்கை விடுத்து கொண்டுதான் IPL போட்டிகளுக்கு வருகிறார் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம். இதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இன்றைய நாளிலே பேசப்படுகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இன்னும் ஏராளமான விடயங்களோடு சந்திக்கலாம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது தில்லையம்பலம் தரணிதரன்.